கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் வசனம் 4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்றால், இங்கே ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு விவசாயி விதைக்க செல்லும் பொழுதோ அவனுடைய அறுவடையை செய்யும் பொழுதோ அவன் அதற்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதா என்று சொல்லி அவன் என்ன செய்ய மாட்டானாம், மேகத்தை பார்க்கிறவனாகவும் காற்றை கவனிக்கிறவனாகவும் இருக்க மாட்டான். காரணம் என்ன என்றால், இந்த மேகம் வருவதைப் போல் இருக்குமானால் ஐயோ மழை வந்துவிடும் என்று தன்னை முடக்கி படுத்து விடுகிறவனாகவும், காற்று வீசுகிறது, இந்த நேரத்திலெல்லாம் நாம் போய் விதைத்தால் அந்த விதை வளருமா என்று சொல்லி அந்த சோம்பேறித்தனத்தினாலே மற்றவர்கள் மீது அந்த சாக்கு போக்கை சொல்லிவிட்டு இவன் பிரயாசப்பட வேண்டிய காரியத்தை மறுத்து, அதற்கு பிறகு நான் விதைக்கவில்லை, நான் அறுக்கவில்லை, அதற்கு காரணம் இவைகள்தான் என்று சொல்லி அங்கே சுற்றி நிலவுகின்றதான சூழ்நிலைகள் மீது பழியை போட்டு விடுகிற மகனாக அந்த இருக்கின்றான். அதனால தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதன் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அவன் பார்த்து காரியங்களை செய்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. மாறாக கடவுள் என் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், என் முயற்சிகளை மாத்திரம் நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி மற்றவைகளை கவனிக்காமல் கடவுள் மீது தன்னுடைய பார்வை வைத்து கடவுளை நோக்கி பார்க்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கின்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், அங்கே இருக்கிறதான சூழ்நிலைகள் தனக்கு சாதகமாக வரும் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் நாம் சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிராத பிள்ளைகளாக கடவுளை பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் கடவுள் எந்த சூழ்நிலையும் தாண்டி அவர் கிரியை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். சூழ்நிலைகளை தாண்டி, இயற்கையினுடைய சீற்றங்களை தாண்டி, தடைகளை தாண்டி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு கடவுளாலே முடியும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் மற்ற காரியங்களை பார்த்துவிட்டு தன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பதை காட்டிலும் கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு, எனக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கை வைத்துவிட்டு காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாக இருப்பான். ஏனென்றால் கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய அற்புதத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சாதகமான சூழ்நிலைகள் மூலமாக அல்ல, விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் கடவுள் என்னை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு பலர் தங்களுடைய காரியங்களுக்கான சாதகமான காரியங்களை எதிர்பார்த்து கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கையை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாறாக எது எப்படி இருந்தாலும், எனக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமற் போனாலும் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய முயற்சிகளை நான் எடுப்பேன், கடவுள் எனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, மற்ற காரியங்களெல்லாம் பார்த்துவிட்டு சாக்கு சொல்லுவதை விட்டுவிட்டு கடவுளை பற்றி கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். கடவுள் உங்களுடைய கரத்தின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் 300 மடங்கு பலன் அடைவீர்கள். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கடவுள் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டி வருகிற நன்மைகளுக்காய் தோத்துறோம். ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலைகளையும் தடைகளையும் தாண்டி அற்புதங்களை செய்கிற ஆண்டவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆகவே கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் மற்ற காரியங்களை சுற்றி பார்த்துவிட்டு இதெல்லாம் எனக்கு பாதகமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் நான் எப்படி முயற்சிப்பது என்று சொல்லி நான் சுருண்டு படுத்து கொள்ளாமல், கர்த்தர் என்னுடைய பலனாக, கர்த்தர் எனக்கு சகாயராயிருக்கிறார், அவர் அனைத்தும் எனக்கு அனுகூலமாக்கி தருவார் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும்படி கடவுள் எங்களை கிருபை தாரும். ஆம் சுவாமி, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போவதில்லையே. ஆகவே எங்கள் நம்பிக்கையை உம்முடைய வார்த்தையின் மீது வைத்து செயல்பட எங்களை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.